10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர். சுறா கைட் 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைட் அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். சரித்திரத்தில் நடந்த போர், அதனுடைய குற்றங்கள், அதனுடைய விளைவுகள், பாதிப்புகள் இதெல்லாம் நம்ம ஓரளவுக்கு படிச்சிருந்தாலுமே அணு ஆயுத குண்டால் ஏற்பட்ட பாதிப்பு அப்படின்னா நமக்கு உடனே நினைவுக்கு வருது ஹிரோஷிமா, நாகசாகி. அந்த குண்டு வெடித்த பிறகுமே எந்த அளவிற்கான பாதிப்புகளையும் அங்குள்ள மக்களுக்கும் நிரந்தர ஊனத்தையும் ஏற்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம வரலாறுகளில் அப்போ பொடி செய்திகளாக நம்ம பார்த்து வருகிறோம். அந்த அளவிற்கு மோசமான ஒரு குண்டு தான் அணுகுண்டு. ஸோ அதை பயன்படுத்துவதற்கு ரொம்ப 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 எதிரி நாடுகளுக்கு கூட பயன்படுத்துவதை யோசிக்கக்கூடிய நிலைமையில பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய நீண்ட கால அளவில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தெரியும். ஆனால் இதையும் தாண்டி மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தக்கூடிய கொடூரமான ஆயுதங்களை சர்வதேச அளவில் தடை பண்ணியிருக்காங்க. அப்படி ஒரு ஆயுதம் தான் தெர்மோஃபியூரிக். இந்த தெர்மோஃபியூரிக் ஆயுதங்களை இஸ்ரேல் காசா முனையில் இருக்கக்கூடிய பகுதியில் மக்கள் மீது பயன்படுத்தியதாக இப்போது வலுவான ஆதாரங்கள் கிடைத்திருக்கு. இந்த ஆயுதத்தை பற்றி சொன்ன அப்படின்னா உள்ளபடியே உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், அதை தாண்டி அதிர்ச்சியாக இருக்கும். இந்த ஆயுதம் செலுத்தப்பட்ட உடனேயே சின்ன சின்ன பார்ட்டிகிள்ஸ் மாதிரி உடைஞ்சு ஒரு அடர்த்தியான மேகத்தை உருவாக்குது. அதாவது வெண் மேகத்தை உருவாக்குது, புகையை உருவாக்குது. அந்த புகை மீண்டும் வெடித்து கிட்டத்தட்ட 2500 டிகிரி செல்சியஸ் அளவிற்கான வெப்பம் அந்த குண்டு வீசப்பட்ட இடத்துல நிலவுது சில மணி நிமிடங்களுக்கு. ஸோ அங்கே இருக்கக்கூடிய மொத்தமுமே பஸ்பமாகக்கூடிய அளவிற்கான வெப்பம் அங்கே உருவாகுது. இதனால் அங்கே இருந்த மக்கள் எல்லோருமே கிட்டத்தட்ட அந்த காற்றுல எவாப்ரேட், அந்த காற்றுல ஆவியாகக்கூடிய அளவிற்கான செயல் நடக்குது. ஸோ அங்கே எத்தனை பேர் இருந்தாங்க, எத்தனை பேர் இறந்தாங்க அப்படின்ற கணக்கை கூட எடுக்க முடியாத அளவிற்கான நிலை ஏற்படுது. காசா முனை பகுதியில் இருக்கக்கூடிய இறந்த உடலினுடைய பாகங்களை சோதனை செய்து பார்க்கும்போது அங்கே அதாவது சிதைந்த பாகங்களாக இல்லாமல் அது முற்றிலுமாக எரிக்கப்பட்ட பாகங்களாக சின்ன சின்ன துகள்கள் கிடைச்சிருக்கு. அதை வைத்து அங்கே இருக்கக்கூடிய ஆராய்ச்சியாளர்களும் மருத்துவர்களும் இணைந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போதுதான் தெர்மோஃபியூரிக் ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தி இருக்குன்ற குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. சர்வதேச அரங்கில் மிகப்பெரிய பேசுபொருளாகவும் இஸ்ரேலின் மீதான ஒரு அதிர்ச்சி கலந்த பார்வையும் இந்த குற்றச்சாட்டு முன்வைத்திருக்கு. இதற்கு வலுவான ஆதாரங்கள் கிடைத்து சர்வதேச அளவில் விசாரணை எடுக்கப்படுமாயின் இஸ்ரேல் இதற்கு பதில் சொல்லவாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. நாடுகளுக்கு இடையிலான போர், அங்கு செய்யப்படும் மீறப்படும் போர் குற்றங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஐநா பொதுச்சபையில் வைக்கப்பட்டு அங்கு அதற்கான ஆதரவுகள் திரட்டப்பட்டு ஒருவேளை அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அதற்கான தீர்வுகளையும் உத்தரவுகளையும் ஐநா சபை வழங்கும். அப்படித்தான் ஒரு தீர்மானம், பாலஸ்தீன மக்களுக்கு அமைதியான தீர்வு அப்படின்ற ஒரு தீர்மானத்தை ஐநா சபையில் செனகல் நாடு முன்வைக்குது. என்ன அப்படின்னா, பாலஸ்தீனத்தில் அந்த பாலஸ்தீன மண்ணை சேர்ந்த மக்களை மீண்டும் அங்கே குடியமர்த்தணும், அதற்கு இஸ்ரேல் எந்த விதமான இடையூறும் பண்ணக்கூடாது, இடைஞ்சலும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு தீர்மானத்துக்கான செனகல் நாடு முன்மொழிகிறாங்க. இதற்கு ஆதரவாக இந்தியா வாக்களித்திருக்கிறது. முன்னதாக இந்த வாக்கெடுப்புக்கு முன்பு விவாதத்துக்கு விடுறாங்க, இதை பற்றி பேசுங்கன்னு சொல்லி எல்லா நாடுகளுமே பேசுகிறாங்க. கிட்டத்தட்ட 158 நாடுகள் இதற்கு ஆதரவாக வாக்களித்திருக்கு. இஸ்ரேல் மற்றும் சில நாடுகள் சேர்ந்து ஒரு 8 நாடுகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வாக்களிச்சிருக்காங்க. ஒரு 7 நாடுகள் மட்டும்தான் இதை புறக்கணிச்சிருக்காங்க. இஸ்ரேலினுடைய செயல்பாடுகளுக்கு இது பிணக்காக பார்க்கப்படுது. உலக அரங்கிலையுமே சரி, இந்தியாவிலுமே சரி, இஸ்ரேலுக்கு இந்தியா ஆதரவாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு படுகொலை நடக்கும்போது கூட இஸ்ரேலுக்கு கண்மூடித்தனமாக இந்தியா ஆதரவு தெரிவிக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை சிலர் முன்வைக்கிறாங்க, அவர்களுக்கு சாதகமான கருத்துக்களை எடுத்துக்கொண்டு. ஆனால் ஐநா பொதுச்சபையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அப்படிங்கிற போது யாருக்கு உண்மையிலே பாதிக்கப்பட்டார்கள், அவர்களுக்கான நியாயம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு பொதுப்படையான, இன்னும் சொல்லப்போனால் ஒரு பெருந்தன்மையான, பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணமாக இந்தியா இந்த தீர்மானத்திற்கு ஆதரவு அப்படிங்கிறதான் சர்வதேச அரங்கில் ஊற்று நோக்கப்படுது. உலகிலேயே விளிம்பு நிலை மக்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்கள், அடிப்படை தேவைகள் கூட பூர்த்தியாகாத மக்கள், குறிப்பாக தெளிவாக சொல்லணும்னா 3 வேளை உணவு அப்படிங்கிறது கூட இல்லாத மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய நாடு தான் காங்கோ. அங்கு ஒரு மர்ம நோய் பரவிக்கிட்டு இருக்கு. கொரோனா வைரஸ் தொற்று அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ மெல்ல மெல்ல இந்த உச்சரிக்கப்படக்கூடிய இந்த வார்த்தை அப்படிங்கிறதே குறைஞ்சிருக்கு. சில பேர் பேசினாவே சலிப்பாக இருக்காங்க, அதுதான் போயிடுச்சேப்பா அப்படின்ற மாதிரி. ஆனால் அது போன்ற ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய
இறுதியாக மரணத்தை தழுவக்கூடிய அளவிற்கான ஒரு வைரஸ் காய்ச்சல் காங்கோவில் உருவாகி 143 பேர் இறந்திருக்கிறார்கள். இவங்க எல்லாமே வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 15லிருந்து 18 வயசு வரைக்கும் இருக்குது. இவங்களுக்கு காய்ச்சல் வருது, காய்ச்சல் குணமாகுது, ஒரு வாரம் 10 நாளுக்கு பின்னாடி மீண்டும் காய்ச்சல் வருது. அந்த காய்ச்சல் குணப்படுத்த முடியாத அளவுக்கு வீரியமாக இருந்து இறுதியில் மரணம் வரை போவதற்கான நிகழ்வுகள் அங்கே நடந்திருக்கு. இதுவுமே காய்ச்சல் மட்டும் இல்லாமல் இந்த தொண்டையில் வலி, தொண்டையில் பிரச்சனை, மூச்சு விடுறதுல சிரமம், ராஸ்பிட்டரி அந்த நுரையீரல் பிரச்சனைகள் அப்படிங்கிறதுமே நிறைய வந்து இதனுடைய அறிகுறிகள் தென்பட்டிருக்கு. இது முந்தைய நோய்களோட எந்த விதத்துலையுமே ஒத்து போகாமல் ஒரு வித்தியாசமான வைரஸாக இது பார்க்கப்படுது. உலக அரங்கில் இந்த பாபா வாங்க அவர்கள் ஒரு உலக போர் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கார். டிசம்பர் எண்டில் 2024 டிசம்பர் எண்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய உலக போர், நம்ம எல்லாமே வந்து வார் ஆர்கனைஸ்டு, அதாவது ஆயுதங்களால் தாக்கப்படும் ஒரு உலக நோயாக பார்க்கப்பட்ட ஒரு நிலையில் இந்த காங்கோவில் பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த காய்ச்சல் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு சுகாதார குறைவாக இருக்கக்கூடிய மக்கள்னால பரவுதா இல்லை உண்மையிலேயே ஒரு கொரோனா அளவிற்கான வீரியமான வைரஸ்னால ஏற்படுதா அப்படின்ற ஒரு ரிசர்ச்சை ஆராய்ச்சியை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் மேற்கொண்டிருக்காங்க. இருந்தாலும் உலக அரங்கில் சுகாதாரத்தின் மூலமாக இது உற்று நோக்கப்பட்டு வருது. அங்கிருந்து வேறு நாடுகளுக்கு பரவி உலக அளவிலான ஒரு பேரிடராக இது பார்க்கப்படுமா, அந்த அளவிற்கான விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத உற்று நோக்கிட்டு இருக்காங்க. மீண்டும் ஒரு கொரோனா பாதிப்பா அப்படின்ற ஒரு பயம், அச்சம் ஏற்பட்டிருக்கு. இது போன்ற பல புதிய உலக தகவல்களோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.